இப்போ அன்னை பகவதி தாயாருக்கு எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பொங்கல் வைக்கிற விழா இருக்கே, அது எதுக்காகனா கஷ்டமெல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான். நம்மளுடைய அருள்கனி செல்வங்கள் அனைவருக்கும் அன்னைக்கு பொங்கலிட்டு என்ன அழகாக பொங்கல் வைக்கிறாங்க. அது கூட ஜெண்டை மேளம், அதான் முழங்க அன்னை பராசக்திக்கு பொங்கலிடும் காட்சியை பார்ப்பதற்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்ரீ மேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் ஆலயத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனைகள் நாங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனை முக்கிய காரணம் என்றால் நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தும் நல்லா இருக்கணும், நம்ம உறவிட்டார் உறவினர் எல்லாமே நல்லா இருக்கணும், தமிழக மக்களும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் மெயினாக கூட்டு பிரார்த்தனை. இங்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டியன எல்லாம் தரும் பகவதி அம்மன் மிக சிறப்பாக எல்லாருக்கும் எல்லாம் கேட்டதை நடத்தி கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை நடக்குது. என் பேர் சங்கீதா. நான் இங்கே 5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். இங்கே எது நினச்சிட்டு நம்ம ப்ரே பண்ணாலும் எல்லாமே கண்டிப்பாக நடக்குது. என் பேர் தனலக்ஷ்மி. இது வரைக்கும் நான் வேண்டியதெல்லாம் நடந்திருக்கு. உண்மை என்னென்னா, நான் +2ல் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு வேண்டியிருந்தேன். நான் மைக்கில் கூட்டு பிரார்த்தனை அப்போ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் பிஸ்னஸ் மேக்ஸில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். அதுக்கு அம்மா தான் காரணம். இப்போது அலங்கார சிகப்பு குடை, அந்த குடையின் அடியில், அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அம்மா பராசக்திக்கு குடை, இங்கே பகவதி தாயாருக்கு சிகப்பு குடை.